கூச்சம் இருக்கிறது, அதனால என்னால அப்படி கூப்பிட விருப்பப்படல. உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? இன்னொரு பக்கம் உனக்கு கூச்சம்லாம் இதுக்கு பட வேண்டியது இல்லை. உறவின் பெயரோடு தான் ஒருத்தரை அழைக்கணும். சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அந்த போக்கு அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதுதான். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்போ அத்தை பாட்டி பையனுக்கு கசின். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லுமே. ஃபூல். ஓகே. அத்தை பாட்டி பையனோட பையன் குழந்தைங்க. என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி பையன் மாமான்னு தான் கூப்பிடுவேன் நானு. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா மேல கொல்லு பேரன். கொள்ளு பேரன். இது அத்தை பாட்டியோட வித்தியாசமா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அப்பாவோட அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை. இது அப்பாவோட அப்பா அத்தையா? அப்பாவோட தாத்தா. அப்பாவோட அப்பா தாத்தா. வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. தாத்தாவோட தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி. பாட்டி. பாட்டியோட பையன் உங்களுக்கு என்ன வேணும்? கொல்லு பேரனா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கும் புரியல. சித்தப்பா தான். எப்படி சித்தப்பா? அப்பாவோட அப்பா அப்பா. தாத்தா. பாட்டியோட பையன் சித்தப்பா. நீங்க ஏமா ரொம்ப நேரமா ஸ்கூல் பிள்ளை மாதிரி கை தூக்கி மைக் வச்சிருக்கீங்களே, சொல்லுங்க. சித்தப்பா தானா? அதுக்கு என்ன அங்கிள் சொல்ல வர? இப்ப என்ன சொல்லி கூப்பிடுறதுங்கிற பிரச்சனைக்கு அப்புறம் போவோம். இப்ப அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையனை என்ன சொல்லி கூப்பிடணும்? மறுபடியும் முதல்ல அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையனை என்ன சொல்லி கூப்பிடணும்? மறுபடியும் முதல்ல மாமா தான் சரியான முறை. நம்ம அப்பா வழி தாத்தா வழி பிறந்தவங்க எல்லாமே நமக்கு அப்பா சித்தப்பா முறை. அப்படியா? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க. நீ வாமா. சோ தாத்தாவுடைய சிஸ்டர் எப்பவுமே வந்து அடுத்த வீடு, அவங்க வழி வந்தவங்க எல்லாமே நமக்கு முறை மாமன் மாமன் அந்த உறவு தான் வரும். என்னென்ன உறவு முறை பெயர்கள்லாம் காணாம போயிடுச்சு நீங்க கவனிச்ச வரைக்கும்? மதனிங்க. மதினி. கட்சரை எடுத்து வைங்க. உங்களுக்கு எத்தனை மைனி? உங்களுக்கு எனக்கு வந்து 9 மைனி. அடேப்பா, சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு 9 பேரை மைனின்னு தான் கூடுவீங்களா? மைனின்னு தான் எப்படி கூப்பிடுவோம். குழப்பமா இருக்காதா? இல்ல, பெரிய மைனி, சின்ன மைனி, கிட்டன விட்டு மைனி, குட்டியன விட்டு மைனி. இத்த மாமான்னு கூப்பிடுவோம். ஆத்தா வழி பிறந்தவங்களை வந்து அம்மான் அம்மா மண்டின்னு கூப்பிடுவோம். அதாவது அம்மானுங்கிறது மாமா. அது வந்து இப்ப மாடர்னா நாங்க எல்லாருமே வந்து இப்ப மாமான்னு மாத்திக்கிட்டாங்க. மாமா மடையா அண்ணனுடைய ஒய்ஃபு அண்ணமட்டின்னு கூப்பிடுவோம், அதுவும் மறி போச்சு. இப்ப பாட்டையா பாட்டி ஆயான்னு கூப்பிடுவோம், அவங்களையும் அப்படி கூப்பிடுறது இல்ல, ஐயா ஆயான்னு வந்துட்டோம். ஏய்